விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு 4 முனை போட்டி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மறைந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் திமுக சார்பாக அன்னியூர் சிவா, நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட அபிநயா இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறார். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டியில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என அதிமுக ஆலோசனை நடத்தி வருகிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முத்தமிழ்ச்செல்வன் அங்கு களம் இறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் 4 முனை போட்டி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக தேர்தல் பணியை தொடங்கியுள்ளது. பொன்முடி உள்ளிட்ட 9 அமைச்சர்களோடு சேர்த்து 11 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அமைத்து தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பாமக விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள குறிப்பிட்ட சமூக வாக்குகளை முழுமையாக பெற வியூகம் வகுத்துள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் பாமக 32,198 வாக்குகளை பெற்றிருந்தது. இதனால் அக்கட்சி கூடுதல் நம்பிக்கையோடு விக்கிரவாண்டியில் களம் இறங்குகிறது. இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்கியுள்ளது. முதல் நாளிலேயே சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். குறிப்பாக நாகமரை அக்னியாழ்வார் என்பவர் ஊழலை ஒழிக்க வேண்டும் என கோரி ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் மேட்டூரைச் சேர்ந்த பத்மராஜன் என்பவர் 242வது முறையாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 21ஆம் தேதி வரை விக்கிரவாண்டி தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல், முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிப்பு என விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் படிப்படியாக சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் காமராஜ்.